Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ லெக்சர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஜாவாவில் பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து அரேஸ், அதாவது நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஒரு 50% ஜாவா டு ஜாப் சீரீஸில் ஒரு 50% நம்ம என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணு. நவ் வி ஆர் போன வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஸோ அரேஸில் என்டர் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் டூப்பர் டாபிக்ஸ் வில் பிகம். அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், கலெக்ஷன், ஊப்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வரும்போது ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு வீடியோ அழகாக பாருங்கள். ஸோ எல்லா டாப்பிக்கும் ஐம் கோயிங் டு டீப் டைவ். ஸோ இப்போ நம்ம அரேஸ் நம்ம நிறைய பார்ட்ஸ் போட போகிறோம். இப்போ அரேல பார்ட் 1 ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ண போகிறோம் அரேஸை. இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் படிச்சதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இந்த லெக்சரு. Without any delay, we can directly gonna start. Okay, first, why we need array? First question I come to my mind, என்ன சார் அப்படி அரேனா என்ன அப்படின்னு பார்க்கறது முன்னாடி why we need this kind of, என்ன ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம அரேஸ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஓகேவா? என்ன ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அப்படிக்காக நம்ம அரேன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா எதுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எலமெண்ட்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்டீஜர் a equal to 10. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஸ்டேட்மெண்ட் எடுத்துமாலாம் எப்படி எடுத்துட்டேன், இன்டீஜர் a equal to 10. இப்படி போட்டிங்கன்னா எப்படி என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் மெமரியில் அப்படின்னா, இதுதான் ஸ்டாக் மெமரி, தான் ஹீப் மெமரி. ரெண்டு மெமரி இருக்குது. அதாவது ஆல்ரெடி நம்ம டீப் டைவ் பார்த்துட்ட மெமரி, ஜென்ரலாக ரெண்டு மெமரி தான் சொல்லுவோம். நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு மெமரி. இது எப்படி ஸ்டோர் ஆகும் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னால எப்படி ஸ்டோர் ஆகும், டேரெக்டாக a equal to 10 இப்படி ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு வேல்யூ நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வேரியபிளில் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், 10 ஸ்டோர் பண்ணுவோம். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள் மூலமா ஸ்டோர் பண்றது. by using variable we are going to store a value by using variable. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது. ஓகேவா? பேசிக்ல இருந்து யூஸ் பண்றது. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. I gave one problem. என்ன அப்படின்னா, I gave one a problem. So I want to store 1000 students. I want to store 1000 students. நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப பண்ண போறேன். என்னன்னா, இன்டீஜர் a1 equal to 1, then integer a1 equal to 1, then integer a2 equal to 2, then integer a3 equal to 3. இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், I'm going to write integer a1000 equal to 1000. ஓகேவா? இந்த மாதிரி தானே ஸ்டோர் பண்ணுவேன். இப்படிதான் பண்ணி ஆகணும். If I'm using variable now, this is the way to store 1000 elements. ஓகேவா? ஸோ நான் என்ன ப்ராப்ளம் நானே சொல்ல வேணாம், நீங்களே கண்டுபிடிச்சுங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் ஆர் என்ன லிமிடேஷன் இருக்கு, ஒரு 1000 எலமெண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு we are going to write 1000 lines. ஓகேவா? இன்னும் நம்ம ப்ராப்ளமே எதுவுமே சால்வ் பண்ணல. அதாவது ஒரு இன்புட் வாங்குறதுக்கு we have a huge number of lines. அதான் என்னது இதுல ப்ராப்ளம், அதான் என்னது இது லிமிடேஷன். ஓகேவா? அப்ப இங்க எக்ஸாக்ட்டா இவ்ளோ லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுனா என்ன ஆகுறது பாருங்க, ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாயிரும். அப்போ இங்க இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணும். ஓகே, இப்போ என் மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா, I want to solve this issue. I want to solve this issue. அதான் இப்போ என் மைண்ட்ல இருக்கு. I want to solve this issue. எப்படி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போறேன். I want to solve this issue. எப்படி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ இங்க 1 ஸ்டோர் பண்ணிருக்கேன், அடுத்து இங்க 2 ஸ்டோர் பண்ணிருக்கேன், அடுத்து இங்க 3 ஸ்டோர் பண்ணிருக்கேன், அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து என்னது 1000 ஸ்டோர் பண்ணிருக்கேன். இங்க நான் இப்போ ஒன்னொன்னுத்துக்கு நான் என்ன பண்றேன், இங்க இன்ட் எழுதி, இங்க இன்ட் எழுதி, இங்க இன்ட் எழுதி, இந்த மாதிரி ஸ்டோர் பண்றேன். இங்க இப்ப என்ன நடந்திருக்குன்னா, நான் 1 2 3 4ன்னு ஒரு 1000 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிருக்கேன், 1000 வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். பட் இங்க எனக்கு ஒரே ஒரு க்ளூ ஒன்னு கிடைக்குது, ஒரு ட்ரிக் ஒன்னு கிடைக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னா, என்ன ஒரு ட்ரிக் ஆர் யூ கேன் சே க்ளூ அப்படின்னா, இங்க நான் ஸ்டோர் பண்ற எல்லாமே இன்ட் டைப், ஒரே டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரே டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இங்கேயும் இன்ட் a1 1 தான் போடுறேன், இங்க a2 2 தான் போடுறேன். அப்போ நான் இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, I was stored or I'm storing 1000 numbers, or you can say 1000 integers நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். எல்லாமே என்னது, எல்லாமே சேம் டைப் தானே. நான் இன்டீஜர்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1000 டைம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போது,
இது எல்லாமே இன்டீஜர் தானே. இந்த ஒரே இன்ட்ல நான் ஏன் மொத்த வேல்யூ என்ன பண்ணக்கூடாது? இந்த மாரி மொத்த வேல்யூ என்ன பண்ணக்கூடாது? ஸ்டோர் பண்ணக்கூடாதா? அப்படின்னு நான் என்ன பண்றேன்? ஐம் கோனா திங்க் அபௌட். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் ஜாவா விச் இஸ் புரோவைட்ஸ். இதுல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஜாவா புரோவைட்ஸ். ஓகே. யூ கேன். நீங்க என்ன பண்ணலாம்? அந்த மாரி பண்ணலாம். ஜாவா புரோவைட்ஸ். யூ கேன். நீங்க நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். அப்படின்னா என்னன்னா, யூ கேன் ஏபிள் டு ஸ்டோர் இந்த ஒரே இன்ட்ல ஒரே வேரியபிள்ல இந்த ஒரே வாட்டி இன்ட் எழுதி ஒரே வேரியபிள்ல இந்த 1000 எலிமெண்ட்டை நான் ஏன் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதான் இங்க பாயிண்ட். அப்போ ஜாவா ஒன்னு ப்ரொவைட் பண்ணுது. யூ கேன் ஏபிள் டு ஸ்டோர் all the 1000 element all the 1000 elements in one single variable as well as and one single line as well as one single lineல நீங்க என்ன பண்ணலாம்? அதை டிக்ளேர் பண்ணலாம். one single lineல என்ன பண்ணலாம்? டிக்ளேர் பண்ணலாம். அதை கொடுக்கறதுனா யாரு? that is provided by அதை அச்சீவ் பண்றதுக்கு பேர் தான் என்னது? அரேஸ். அரேஸ்னா என்னன்னா, array is something which is going to store more than one elements belongs to same data type. இந்த மாதிரி ஒரு பர்சனை ஜாவா கொடுக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ எப்படி அதை அச்சீவ் பண்ணலாம் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்டீஜர் a1 ஈக்குவல் டு 1, இன்டீஜர் a2 ஈக்குவல் டு 2, இந்த மாதிரி டாட் டாட் எழுதி இன்டீஜர் a1000 ஈக்குவல் டு 1000. இதானே எல்லாமே நான் என்ன தெரிஞ்சிச்சு? இதுவும் இன்ட்டு தான். ஸோ இதுவும் இன்ட்டு தான். அதாவது இதுவும் நம்பர்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ண போறேன்? ரைட் ஒரே வெட்டி என்ன பண்ண போறேன்? இன்டீஜர் எழுத போறேன். ஒரே வெட்டி இன்டீஜர் எழுத போறேன். இந்த அதே மாதிரி ஒரே இடத்த வேரியபிள் எழுத போறேன். இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்? ஒரே ரோ ஸ்டோர் பண்ண முடியும். 1, 2, 3, டாட் 1000 அப்படின்னு பண்ண முடியும். ஒரே ஒரு சிம்பிள். பாருங்க, இன்டீஜர் மூலமா தான் பண்ண போறேன். ஒரே ஒரு இன்ட் எழுதிட்டேன். ஒரே ஒரு வேரியபிள் எழுதிட்டேன். இட் வில் பி அச்சீவ்ட். நீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு சிம்பிள் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ கேன் அச்சீவ். இந்த மாதிரி 1000 லைன்ல அச்சீவ் பண்ணதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன் சிங்கிள் லைன்ல அச்சீவ் ஆயிடுச்சு. தட் இஸ் த பவர் ஆஃப் என்னது? தட் இஸ் த பவர் ஆஃப் அரேஸ். அச்சீவ்டா? புரியுதா? அப்போ அவ்வளோ 1000 எலிமெண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரே சிங்கிள் வேரியபிள் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். This is the reason why we are using என்னது? Arrays. Whenever you want to store one same type of data so many number of times you want to store the same என்னது? That means same type of data. அதாவது so many number of times you want to store the same type of data. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல I have a solution. I am the one I can able to store more than one elements which is belongs to the same category. அப்படின்ற ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். இதான் ரீசன் வை we are going to store என்னது? we are going to use என்னது? அரேஸ். இப்போ என்ன பண்ணலாம்? வாட் இஸ் அரே அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தா இதுல இருந்து நீங்களே சொல்லிடலாமா? வாட் இஸ் அரேனா என்னது? வாட் இஸ் அரேனா, I can able to or you can say more definition வேணும்னா, நிறைய something which can store more than one elements belongs to similar data type. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. 1, 2, 3 அப்படி எப்படி லைனா ஸ்டோர் ஆயிருக்கா? இதுக்கு பேர் கண்டினியூஸ். லைனானா அப்படி கிடையாது. மெமரியில இது மெமரி 001னா இது மெமரி 002, இது மெமரி 003னா இது மெமரி 004. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ ஆக்சுவலா எப்படி ஸ்டோர் ஆகுன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். which can able to store more than one element belongs to in the similar data type. Which can able to store more than one element belongs to similar data type. They are stored in the continuous memory location. That is what array. Okay. So this is the reason why we are using array, and this is what exactly arrays. எப்படி இந்த ப்ராப்ளத்தை வச்சு பார்த்தோமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் கான்செப்டை
நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது ஆர் எப்படி டிக்ளேர் பண்றது எந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே, how to represent or how to represent or you can call it as syntax. இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது இந்த ப்ரோக்ராமிங்ல அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா டேட்டா டைப். ஓகே, டேட்டா டைப், அடுத்து அரே சிம்பிள், அதை ரெஃபர் பண்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். என்னதுன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள். அடுத்து ஈக்குவல் நியூ போட்டுட்டு அதே இங்க போட்டு அதே டேட்டா டைப் வரணும். நியூ டேட்டா டைப், இந்த மாதிரி ஒரு சிம்பிள், இதுக்குள்ள சைஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இதான் என்னது, இதான் ஒரு பேசிக் சின்டாக்ஸ் ஆர் யூ கேன் சே காமன் சின்டாக்ஸ் which is followed to declare or represent arrays in Java. ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு காமனான சின்டாக்ஸ். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ பார்த்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ஒரு ப்ராப்ளம் வருது. ஐ வாண்ட் டு ஸ்டோர் என்ன சொல்றேன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டோர் 1000, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 என்ன சொல்லலாம், 1000 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ். ஓகே, 1000 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 1000 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ how many students நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னும்போது இதான் சைஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது, இதான் சைஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னது, சைஸ். அப்போ சைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, 1000. ஓகேவா, இது மார்க்ஸ்னு சொல்றாங்கல்ல. மார்க்ஸ் மேபி என்னவா இருக்கும், என்ன டைப்பா இருக்கும், ஒன்னு இன்டீஜரா இருக்க போது, இல்ல என்னவா இருக்க போகுது, இல்ல ஃப்ளோட் ஆர் டபுளா இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணலாம், வெரி பேசிக்கா இன்டீஜர் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் பாருங்க. ஸோ டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். டேட்டா டைப் என்ன, இன்டீஜர். அடுத்து அந்த அரே சிம்பிள், ரெஃபரன்ஸுக்கு நீங்க என்ன வச்சுக்கலாம், மார்க்ஸ் கூட வச்சுக்கலாம். மார்க்ஸ் ஈக்குவல் டு நியூ, திரும்ப டேட்டா டைப் என்னது, இன்டீஜர், சைஸ் என்னது 1000. அவ்வளவுதான். ஓகேவா, சிம்பிள், ஈஸியா இருக்கா? இதுதானது. இப்பதான் என்ன பண்ண போறோம், நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் தி சினாரியோ யூ ஆர் கோனா யூஸ் திஸ். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், யூ ஆர் கோனா ரெப்ரசன்ட் இன் ஜாவா, அதாவது ரெப்ரசன்ட் தி அரே இன் ஜாவா. ஓகேவா, இப்போ இது என்ன பண்ண போறோம், டீகோட் பண்ண போறோம். ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு என்னது, எவ்ரி வேர்டுக்கு என்ன மீனிங் பார்க்க போறோம். இந்த லைனை நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி எழுதலாம். இன்டீஜர் மார்க்ஸ், இந்த மாதிரியும் மார்க்ஸ் equal to new int of 1000. ஓகேவா, இது வந்து வேற நினைச்சுக்காதீங்க, ரெண்டும் ஒன்று தான். நான் கேப்ஸ் போட்டு தெரியாம. ஓகேவா, இது என்னது, இதுவும் மார்க்ஸ் தான். ஓகே, மார்க்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கலாம். இப்போ என்ன அச்சுவா இருக்கு, 2 லைன் வந்திருக்கு. அந்த ஒரு லைனை என்ன எழுதியிருக்கேன், 2 லைனா எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ 1 by 1 டீகோட் பண்ண போறோம். 1 by 1 என்ன பண்ண போறோம், டீகோட் பண்ண போறோம். இந்த இன்ட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கல, இதுக்கு மீனிங் என்னன்னா டிக்ளரேஷன். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், முன்னாடியே நான் அந்த இடத்த சொல்லிட்டு வரேன். இங்க பாருங்க, இதுக்கு பேர் என்னன்னா டேட்டா டைப். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா அரே. இது ஒரு அரேன்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஒரு சிம்பிள். இதுக்கு பேர் என்னதுன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுக்கு பேர் என்னது, ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுக்கு பேர் என்னது, நியூ கீவேர்ட். ஓகேவா, இது நியூ கீவேர்ட். ஓகே, இதுக்குள்ள என்ன பண்ண போறோம், சைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இது வரைக்கும் பேசிக்கா இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். இப்போ இன்னும் ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம், டீகோட். அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, இன்ட் மார்க்ஸ் போட்டிருக்கல, அதுக்கு பேர் என்னதுன்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். அதுக்கு பேர் என்னது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். இது என்னதுன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அரேன்றது என்னது, அரேன்றது ஆப்ஜெக்ட். முன்னாடியே சொல்றேன், அரே நம்ம முன்னாடி அங்க பிரிமிட்டிவ்ல பாட்டிருப்போம்ல, அரேஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஜாவால அரேன்றது என்னது, ஆப்ஜெக்ட். இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட் சொல்லணும்னா, இன் ஜாவா everything as object. In Java everything as object except என்னன்னா primitive. இந்த ஒரு லைனை நல்லா ஞாபகம் வச்சுங்க. except என்னதுன்னா primitive. ஓகேவா, except என்னன்னா primitive. In Java everything as object. In Java என்னது, everything as object except primitive தவிர ஜாவால எதை படிச்சாலும் அதுக்கு பேர் என்னது, ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா, எங்க விட்டோம்னா இதுதான் டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள் ஆர் யூ கேன் சே ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இப்போ இந்த ரெண்டு லைனை என்ன பண்ண போறோம், இன்னும் தெளிவா டீகோட் பண்ண போறோம். ஓகேவா, 2 லைனை என்ன பண்ண போறோம், தெளிவா டீகோட் பண்ண போறோம். இன்டீஜர் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை எடுத்துக்கிறோம். ஓகேவா,
ஃபர்ஸ்ட் லைனை தெளிவா டீகோட் பண்ண போறோம். இந்த லைன் பேர் என்னது? டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள். இதை டீகோட் பண்ணும்போது இதுக்கு பேர் என்னதுன்னா டேட்டா டைப் சொல்லியிருக்கோமா? ஆல்ரெடி பார்த்தாச்சு, டேட்டா டைப்பை பார்த்தாச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? அரே சிம்பிள்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? அரே சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஸோ இது எதுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க நான் உன்னை டேட்டா டைப்னு கொடுத்துருக்கேன்ல, அது எதுக்கு அப்படின்னா what type of data my reference variable, இங்க என்னது ரெஃபரன்ஸ் வேரியபிள் யாரு? மார்க்ஸ். அதுனா என்னது? இப்போ இதான் அரே நேம். அதான் என்னது? அரேவோட நேம். நீங்க என்ன சொல்லலாம்? ரெஃபரன்ஸ் வேரியபிள் சொல்லலாம், ஆர் அரே நேம். ஓகேவா? இதுதான் என்னது? அரேவை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஓகேவா? அதான் மார்க்ஸ்ன்றது அரே அந்த அரேவை பாயிண்ட் பண்ற ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ வாட் டைப் ஆஃப் டேட்டா மை மார்க்ஸ் ஆர் மை அரே is going to be stored அப்படின்ற இன்ஃபர்மேஷன் யார் தான் தருவா? இன்ட். அப்ப இங்க இன்ட் போட்டதுனால ஓகே, இந்த அரேக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட் என்னது? இன்டீஜர் ஆர் நம்பர்ஸ் அந்த மாதிரி மீன் பண்றது. ஓகேவா? அடுத்து இங்க அரே சிம்பிள் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஓகே இந்த மார்க்ஸ்ன்றது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணிடல, மோர் தென் ஒன் வேல்யூ, அதாவது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் என்னது? இந்த அரே சிம்பிள். அப்ப இந்த மாதிரி சிம்பிள் போட்டாலே இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் அந்த பர்டிகுலர் இந்த கண்டெய்னர் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த மார்க்ஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீங்க ஆக்சுவலா அந்த 1000 எலிமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம்ல, இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்துருந்தீங்கன்னா இன்டீஜர் மார்க்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 1000 போட்டால அந்த மொத்தத்தையுமே ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு காய் வேணும்ல, அதான் என்னது? மார்க்ஸ். அதான் என்னது? ஒரு மார்க்ஸ். அதாவது இப்போ உங்க கிளாஸ் இருக்கு அப்படின்னா, உங்க கிளாஸ்ல ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்குன்னா 100 ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அப்படின்னு என்னது? இந்த கிளாஸ் வந்து என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏ கிளாஸ் அப்படின்னு வைப்போமா? இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி கிளாஸ், இன்னொன்று வந்து சிஎஸ்சி சி கிளாஸ் அப்படின்னு வைப்போமா? ஸோ அந்த மொத்த கிளாஸ்ல இருக்க 1000 ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு காமன் நேம், அதான் என்னது? ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்ப இந்த மார்க்ஸ்ன்றது தான் நீங்க கிரியேட் பண்ண போற மொத்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுது? மொத்த அரே எலமெண்ட்ஸ் என்ன பண்ண போகுது? பாயிண்ட் அவுட் பண்ண போகுது. இதான் என்னது? ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? இதான் என்னது? ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் நடந்ததுக்கு அப்புறம், இந்த ஃபர்ஸ்ட் லைன் தானே ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் நடந்ததுக்கு அப்புறம் மெமரியில என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, பார்க்க போறோம். மெமரியில வாட் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் இன் த மெமரி அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ மெமரி வந்து என்னது? வென் ஒர்க்கிங், இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது மெமரி வந்து 2 டைப்ஸ் தான், ஸ்டாக் ஒன்று, ஹீப் ஒன்று. அதாவது டியூரிங் ஒர்க்கிங், அதாவது நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுல்ல, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இதை அலோகேட் ஆகிற ஸ்பேஸ் வந்து ஸ்டாக்லையும் ஹீப்ல மட்டும் தான் ஆகும். மெத்தட் ஏரியால கம்பைல் பண்ணும்போது ஆயிடுதுல்ல, நம்ம இதை ஜேபிஎம் பார்த்துருப்போம். அப்போ இந்த ஸ்டாக் அண்ட் ஹீப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டோர் ஆகும், ஹீப்ல என்னென்ன ஸ்டோர் ஆகும். ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டோர் ஆகும்? ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஸ்டோர் ஆகும், ஃபங்க்ஷனல் கால்ஸ் ஸ்டோர் ஆகும், அடுத்து என்னது? பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்டோர் ஆகும். ஹீப்ல என்ன ஸ்டோர் ஆகும்? எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஸ்டோர் ஆகும். புரியுதா? இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன? இந்த லைனுக்கு அப்புறம் மெமரியில என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, மெமரியில இந்த மாதிரி ஸ்டாக் மெமரின்னு ஒன்று இருக்கு வச்சுக்கோங்க. மெமரியில இது ஒரு ஸ்டாக் மெமரி, அடுத்து இது ஒரு ஹீப் மெமரி அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த லைனுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் மட்டும் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். இந்த லைனுக்கு அப்புறம் என்ன மட்டும் ஆயிருக்கு? இன்டீஜர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு, இந்த அரே சிம்பிள். இப்போதைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? ரெஃபரன்ஸ் வேரியபிள் மட்டும் தான் இருக்கு. அப்போ ஸ்டாக்ல மட்டும் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மார்க்ஸ் மட்டும் என்ன ஆயிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே நடந்திருக்காது. ஜஸ்ட் ஸ்டாக்ல மார்க்ஸ்னு ஒரு எலமெண்ட் மட்டும் என்ன ஆயிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் நடக்குது. அப்புறம் செகண்ட் லைன். செகண்ட் லைனுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். செகண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது அதை பார்க்க போறோம். மார்க்ஸ் equal to new integer of, for example, 1000 இப்படி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ஆல்ரெடி பார்த்தாச்சா? இது ரெஃபரன்ஸ் வேரியபிள். இது என்னது? ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து என்னது? இது வந்து ஒரு கீவேர்ட். இது என்ன கீவேர்ட்னா, இதுக்கு பேர் வந்து நியூ கீவேர்ட். இதுக்கு பேர் என்ன? நியூ கீவேர்ட். ஓகே. அதே மாதிரி இது வந்து டேட்டா டைப், இதுவும் திரும்ப டேட்டா டைப். இதுக்கு பேர் என்னது? சைஸ் சொல்லிருக்கும். ஓகேவா? இது மொத்த லைனோட மீனிங் என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த மொத்த லைனோட பேர் என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகே, மொத்த லைனோட பேர் என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன்னா இங்க அரே ஆப்ஜெக்ட்ஸ். என்ன ஆப்ஜெக்ட்ஸ்னா அரே ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று கிரியேட் ஆக போகுது. இதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ நியூ கீவேர்ட் என்ன பண்ணுது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த லைனுக்கு அப்புறம் மெமரியில் என்ன ஆயிடுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி என்ன இருக்கு? ஸ்டாக் மெமரின்னு ஒன்று இருக்கா? ஸ்டாக் மெமரியில் இப்போதைக்கு ஸ்டாக் மெமரி, அடுத்து என்னது? ஹீப் மெமரி. இன்னும் டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் மெமரியில் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா?
ஜஸ்ட் இது வந்து என்னது ஒரு நியூ கீவேர்ட், இது இன்ட், இது சைஸ், இந்த மொத்த லைனுக்கு பேரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன், இது ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுக்கு பின்னாடி ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு, ஆல்ரெடி மார்க்ஸ்னு ஒன்று ஸ்டோர் ஆயிருந்தது ஸ்டாக் மெமரியில் இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த நியூ இன்ட் 1000 போட்டவனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பாருங்க ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆக போகுது. ஓகே, ஆப்ஜெக்ட் ஒன்று இங்க நல்லா கவனிங்க. இப்போ இந்த மொத்த லைனுக்கு என்ன மீனிங்னா ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆக போகுது. எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக போகுதுன்னா 1000 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக போகுது. ஓகேவா? அப்ப 1000 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு சைஸ் வேணும்னு தெரியும்ல? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு சைஸ் வேணும்னு தெரியுது. யார் சொல்லலாம்? யார் சொன்னா இதுக்கு முன்னாடி? நான் இங்கேயே சொல்லிட்டேன்ல, வாட் டைப் ஆஃப் டேட்டா. அப்ப என்ன டைப் ஆஃப் டேட்டானாலே இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு நான் சொல்லிச்சா. இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டானா எவ்வளவு சைஸ் தேவை? 4 பைட்ஸ் தேவை. என்ன பண்ணும்? அது அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். 4 பைட்ஸ் தேவைன்னு என்ன பண்ணும்? அது அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணும்? 1000 டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண எத்தனை எலிமெண்ட் வேணும்? 4 பைட்ஸ் வேணும். அப்ப இது என்ன பண்ணும்? 4 என்ன பண்ணும்? 4 என்ன பண்ணும்? 1000 டைம்ஸ் என்ன பண்ணும்? அலோகேட் பண்ணும். 1000 டைம் என்ன பண்ணும்? அலோகேட் பண்ணிடும். அப்ப இந்த லைனுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இந்த மாதிரி நடந்துட்டு அப்புறம் அந்த ஈக்குவல் டு நம்ம போட்டிருக்கோம்ல, அதனால மார்க்ஸ் என்ன பண்ணும்? இப்படி போய் இதை பாயிண்ட் அவுட் பண்ணும். மார்க்ஸ் என்ன பண்ணும்? இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணும். இந்த மாதிரி தான். ஸோ இப்போ சார் உள்ள எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்டா அந்த பாயிண்ட் நான் அடுத்து வரேன். ஓகேவா? அந்த பாயிண்ட் நான் அடுத்து வரேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும், செகண்ட் லைனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ 1000 எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகணும். ஒரு எலமெண்ட்டுக்கு எவ்வளவு சைஸ்ன்றது அந்த இடத்த இன்டீஜர்னு சொன்னால அந்த டைப் இன்ஃபர்மேஷன் தருது. சார் இது எப்படி தான் நடந்தது? இந்த நியூ இன்ட் ஆஃப் அந்த லைனுக்கு அப்புறம் அது எப்படி நடந்தது அப்படின்னா, இது எல்லாத்தையும் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொன்னேன்ல. ஆப்ஜெக்ட் கிரியேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ மெமரியில நீங்க கிரியேட் மெமரி அலோகேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்னன்னா மெமரி அலோகேட் ஆயிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலோகேட் ஆயிட்டு அதோட ரெஃபரன்ஸ் வந்து என்னது? ரெஃபரன்ஸ் பேக் டு என்னது? அதோட ரெஃபரன்ஸை பேக் டு என்ன பண்ணும்? இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு தரும். ஓகே, அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு என்ன பண்ணும்? தரும். இந்த கான்செப்ட் பேர் தான் என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன்னா என்னது? இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி மெமரி ஹீப் மெமரி அலோகேட் ஆயிட்டு அங்க இது எங்க இருக்கு அப்படின்னு இங்க இருந்து என்ன பண்ணணும்? ஒரு ரெஃபரன்ஸ் போகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு நியூ கீவேர்ட்னு ஒன்று பாத்தீங்கல்ல, நியூ கீவேர்ட் அதுதான் எல்லாத்தையும் பண்ணுது. நியூ கீவேர்ட் என்ன பண்ணும்? ஸோ அந்த எல்லாத்துக்குமே இட் இஸ் கோயிங் டு பி which is create a space or memory space create a space or memory in the heap memory. ஓகே, இந்த மாதிரி ஹீப் மெமரியில என்ன பண்ணும்? மெமரி அலோகேட் பண்ணும். ஓகேவா? இதுதான் என்ன பண்ணது? நியூன்றது என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது சொல்றோம்ல. அப்படின்னா என்னன்னா அந்த இடத்த போய் மெமரி அலோகேட் பண்றது பேர் தான் என்னது? மெமரி அலோகேட் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ் பின்னாடி இந்த மார்க்ஸுக்கு திரும்ப கொடுக்கிறது பேர் தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அப்ப இந்த நியூ தான் என்ன பண்ணும்? நியூ இஸ் a keyword which is going to be create a space or a memory in the heap memory. அதான் என்னது? ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணு. ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்றது யாரு? அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனை பண்ணிட்டு அது என்ன பண்ணும்? அந்த மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த மார்க்ஸ்ன்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுச்சுல்ல, அங்க இருக்கிற மெமரி அட்ரஸ் என்ன பண்ணும்? இதுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றோம்? பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் அந்த நியூ கீவேர்ட் பண்ணுது. இப்படிதான் என்னது? அந்த இடத்த மெமரி அலோகேட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் நியூ will be the keyword which is going to be create a object in the heap memory. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுன்னா என்னன்னா அங்க அத்தனை எலமெண்ட்டுக்கும் மெமரி அலோகேட் பண்ணிடும். மெமரி அலோகேட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் திரும்ப கொடுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைனுக்கு அப்புறம் இதான் நடக்குது. அப்ப கம்ப்ளீட்டா நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி தான் என்ன இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். மார்க்ஸ்ன்றது ஒரு 1000 எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஈச் எலமெண்ட் என்னது? 4 இருக்கும். பிகாஸ் ஆஃப் த இங்க இன்டீஜர் அப்படின்றதுனால. புரியுதா? இதான் இந்த 2 லைனுக்கு உண்டான டிஃபரன்ஸ். ஓகேவா? இதான் இந்த 2 லைனுக்கு உண்டான டிஃபரன்ஸ். அப்ப இதுக்குள்ள என்ன அப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்குள்ள டிஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கு பேர் என்னதுன்னா டிஃபால்ட் வேல்யூஸ். அதுக்கு பேர் என்னது? டிஃபால்ட் வேல்யூஸ். அப்ப என்ன டிஃபால்ட் வேல்யூஸ்னா இங்க என்ன இது வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் depends on the data type. நீங்க என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. இப்போ நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்றதுனால டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. இப்போ நீங்க float அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ 0.0, அதாவது பாயிண்டர். ஓகேவா? இதுவே நீங்க பூலியன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். இதுவே நீங்க ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல். புரியுதா? இதான் இதோட திங்ஸ். புரிஞ்சா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கு பின்னால என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது?
இந்த மாதிரி செகண்ட்ல நியூ கீவேர்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நியூ கீவேர்ட் இட்ஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இந்த ஹீப் மெமரி. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்னதான் மெமரி அலோகேட் பண்ணும். ஓகேவா? ஓகே, புரியுதா? அப்ப ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்ன பார்த்தாச்சு. அதுல என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கு அதுக்கு விச் இஸ் டிஃபால்ட் வேல்யூ சொல்லியாச்சு. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்ற ஒரு லைன் சொன்னேன்ல, இந்த நியூ கீவேர்ட் தான் என்ன பண்ணும், விச் இஸ் கிரியேட்டட் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் ஆகும்னா, ஆப்ஜெக்ட் யாரால கிரியேட் ஆகும் பார்ப்போம். அதான் சொன்னேன்ல, ஆப்ஜெக்ட் will be created by new keyword. Object will be created by new keyword in the heap memory. In the heap memory. Okay, in the heap memory. என்ன அர்த்தம்? Object will be என்ன சொன்ன? Object can say gray colorல எழுதலாம். Object will be created by new keyword in the heap memory. And one more, if object is created by new keyword, object is created by new keyword means it is managed by JVM. புரியுதா? ஓகே, என்னதுன்னா if the object will be created by a new keyword, அதாவது object will be created by new keyword, அது எங்க கிரியேட் பண்ணனா ஹீப் மெமரியில கிரியேட் ஆகும். இன்னொன்னு, if the object is created by new keyword, அது யார் மேனேஜ் பண்ணுவா? டெஃபினெட்லா JVM தான் மேனேஜ் பண்ணுவா. அப்போ இங்க இந்த இடத்துல சம்மரைஸ் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லைனுக்கு அப்புறம் அந்த ஒரு லைனுக்கு அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஸ்டாக் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஸ்டாக் மெமரியில இருந்து ஹீப் மெமரிக்கு என்ன பண்ணுது? ரெஃபரன்ஸ் போகுது. ஓகேவா? ரெஃபரன்ஸ் போகுது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க, கவனிங்க. ஓகே, this is the box number 1, this is the box number 2, this is stack memory and this is heap memory. ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். integer arr equal to new int of 3 ன்னு வச்சுக்கலாம், int of 4 ன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இங்க arr ன்னு உள்ள கிரியேட் ஆகுமா? arr ன்னு கிரியேட் ஆகும். இங்க என்ன ஆகும்? ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். 1 2 3 4 ன்னு கிரியேட் ஆயிட்டு இந்த மாதிரி என்ன ஆகும்? ரெஃபர் பண்ணும். அப்ப புரியுதா? அப்போ இந்த அரேவோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகுது. இந்த அரேவோட ஆப்ஜெக்ட் எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா ஹீப்ல ஸ்டோர் ஆகுது. இந்த அரே இங்க ரெஃபரன்ஸ் வேரியபிள் இதுதான் என்ன பண்ணுது? அதை ரெஃபர் பண்ணுது. அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் ஹீப் மெமரியில கண்டென்ட் வேணும், ஹீப் மெமரில இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்குன்னா அது எப்பெல்லாம் வேணும்னா நீங்க எதை வச்சு அக்சஸ் பண்ணணும்? பை யூசிங் என்னது? இந்த அரேன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இந்த இதுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை அக்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அரேவை டிக்ளேர் பண்ணலாம். எப்படி? இன்டீஜர் மார்க்ஸ் நீ ஈக்குவல் டு இன்ட் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி நடக்குது பார்த்தாச்சா? ஓகே, இது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா? ஓகே, இது மட்டுமா சப்போர்ட் பண்ணுமா? அதாவது இன்ட் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது. நான் டெஃபினேஷன்ல என்ன சொன்னேன்னா சிமிலர் டேட்டா டைப்னு சொன்னேன். அதாவது சேம் டைப் ஆஃப் டேட்டா அதுக்குள்ள ஸ்டோர் பண்றது ஒரே ஒரு கண்டிஷன் என்னது? சிமிலர் டேட்டா டைப்பா இருக்கணும். இன்ட்னா ஃபுல்லா இன்ட்டா இருக்கணும், ஃப்ளோட்னா ஃபுல்லா ஃப்ளோட்டா இருக்கணும். அடுத்து என்னது? டபுள்னா ஃபுல்லா டபுளா இருக்கணும், பூலியன்னா ஃபுல்லா பூலியனா இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங்னா ஃபுல்லா ஸ்ட்ரிங்கா இருக்கும். இதானே? இதான் கான்செப்ட். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்ணலாம். ரிமைனிங் போர்ஷன் நீங்க ரைட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்புக்கும் என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். பிரிமிட்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவா. இதுக்கெல்லாம் பேர் என்னது? பிரிமிட்டிவ்ஸ். நாட் லைக் தட். பிரிமிட்டிவ்ஸ் மட்டுமா சப்போர்ட் பண்ணுமானா கிடையாது. இங்க கீழே என்ன போட்டிருக்கேன்? ஆப்ஜெக்டா. என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். அது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். யூசர் டிஃபைன் அதை அடுத்து சொல்றேன். யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு இந்த இன்ட்டு ஃப்ளோட் டபுள் பூலியன் அது உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலா நான் இன்டீஜர் கூட அது மாதிரி தான் வரப்போகுது. அப்போ ஸ்ட்ரிங்னா எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னும் போது இப்போ நான் ஸ்ட்ரிங் அரே எனக்கு வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் அரே, ஓகே, ஸ்ட்ரிங் அரே அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணனா எப்படி டிக்ளேர் பண்றது? அதே மாதிரி தான். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அரே சிம்பிள் ஒரு ரெஃபரன்ஸ் str நியூ அடுத்து என்னது? ஸ்ட்ரிங் அடுத்து எத்தனை ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ண போறேன்றது சைஸ். ஓகேவா? இப்போ இங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தெளிவா கவனிங்க. ஸோ இதுக்கு மீனிங் அகைன் சொல்லிடுறேன். இப்போ இது என்னது? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது என்னது? ஸோ டைப் டேட்டா டைப். இது வந்து என்னது? அரே சிம்பிள். இது வந்து என்னது? ரெஃபரன்ஸ் வேரியபிள். இது வந்து என்னது? நியூ கீவேர்ட். ஓகேவா? இது என்னது? அதே தான் சைஸ் சொல்ல போறோம். ஓகேவா?
இது ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அது நம்ம இன்னும் தெளிவா ஹூப்ஸ்ல பார்க்கலாம். நியூ கீவர்ட் மட்டும் தெளிவா பாத்துங்க. நியூ இஸ் சம்திங் which is going to be created in the object in the heap memory. ஓகேவா? எப்ப கிரியேட் பண்ணனும்னா ரன் டைம்ல கிரியேட் பண்ணனும். அந்த ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ ஆப்ஜெக்ட் எப்ப கிரியேட் பண்ணனும் அப்படினா during run time. during run timeல கிரியேட் பண்ணனும். during run time. during run timeல கிரியேட் பண்ணனும். run timeல கிரியேட் பண்றதுக்கு பேர் என்ன? சோ the run timeல இது மெமரி run timeல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதா? அப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது என்னது? மெமரி அலோகேட் பண்ணுது. ரன் டைம்ல மெமரி அலோகேட் பண்ற ப்ராசஸ்க்கு டைனமிக் மெமரி அலோகேஷன் பேர். டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படி பேர். புரியுதா? டியூரிங் ரன் டைம். ரன் டைம்னா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும்போது. ப்ரோக்ராம் டியூரிங் ரன்னிங் டைம் அப்படியே ஒர்க் ஆகும்போது. இங்க பேக் டு திஸ் வந்துருங்க. ஸ்ட்ரிங் str இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் 3. அப்ப 3 ஸ்ட்ரிங் என்ன பண்ண போறோம்? கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் str of 0 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நான் இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம டிக்ளரேஷன் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் அந்த மாதிரி என்ன வரும் சொல்லிடலாமா? இங்க பாருங்க. இந்த இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே கிரியேட் பண்ணியிருக்குன்னா இது வந்து டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் வேல்யூஸ் கொடுக்கலையா? அப்போ வேல்யூஸ் எப்படி கொடுக்கலாம்? இப்போ மார்க்ஸ் ஆஃப் அரே இண்டெக்ஸிங் மூலமா கொடுக்கலாம். இது இன்னும் நான் தெளிவாக சொல்றேன். இப்போதைக்கு நான் வச்சு இந்த மாதிரி மார்க்ஸ் இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணலாம்? ஓகே 90 மார்க்ஸ். அடுத்து மார்க்ஸ் ஆஃப் 1. அடுத்து 100 மார்க்ஸ். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதான் ஃப்ளோ. அதாவது இங்க இருக்க வேரியபிள் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இந்த மாதிரி 0 0 1 2 3 இந்த மாதிரி லைனா கொடுக்கணும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுக்கு பேர் என்ன? அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள வேல்யூஸ் கொடுக்கணும். தெரிஞ்சிச்சா? அப்ப இந்த இடத்துல வேல்யூஸ் எப்படி கொடுக்கலாம்? இதெல்லாம் நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணனும்னா அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மார்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் போட்டு 0 1 2 3 லைனா என்ன பண்ண போறோம்? கொடுக்க போறோம். அப்படி மட்டும் நான் வச்சு. சோ அந்த மாதிரினா இப்போ எப்படி கொடுக்க போறோம் கவனிச்சுங்க. str தானே இது. சோ இங்க 3 வேல்யூ கொடுக்கலாமா? அப்ப என்ன போடலாம்? str of 0, அடுத்து என்னது? str of 1, அடுத்து என்னது? str of 2. இந்த 3 டைப்ல கொடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன்? ஹாய், இது ஒரு ஸ்ட்ரிங் தானே. ஹலோ, குட் அப்படி கொடுக்குறேன்னு வச்சு மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 3 வேரியபிள் கிரியேட் ஆயிருக்குமோ, அதாவது 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். 3 ஸ்ட்ரிங் அரே ஆப்ஜெக்ட்ஸ். ஹாய், ஹலோ, குட் அப்படின்னு என்ன இருக்கும்? இது பேர் என்னது? ஸ்ட்ரிங் அரே. ஓகேவா? இப்போ இது எக்ஸாக்ட்டா எப்படி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. இது எப்படி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? இதை நல்லா கவனிங்க. இது ஸ்டாக் மெமரி. என்னது? ஸ்டாக் மெமரி. ஸ்டாக் மெமரியில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? str. அடுத்து ஹீப் மெமரி. அடுத்து என்னது? ஹீப் மெமரி. ஹீப் மெமரியில என்ன ஸ்டோர் ஆகும் சொன்னோம்? அப்படியே லைன் பை லைனா பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? string. செகண்ட் லைன் என்னது? str new string of 3. இதானே? 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கு அடுத்து இந்த லைன், அதுக்கப்புறம் தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன். இப்படி தானே இருக்கும் போது அப்ப லைன் பை லைனா பார்க்கலாம். string array str இப்படி போட்டா என்ன அர்த்தம்? ஓகே, இது ரெஃபரன்ஸ் வேரியபிள் நமக்கு தெரியும். டைரக்டா str போயிட்டு ஸ்டாக் மெமரியில ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து இதுவும் ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது பாயிண்ட் பண்ண போறதுனால. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு போயிடலாம். அப்ப நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும்? இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு தெரியும். பேர் என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இந்த லைன் என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எத்தனை கிரியேட் பண்ண போகுதுன்னா 3ன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப 3 சைஸ் தான். அப்ப இங்க என்ன பண்ண போகுது? உள்ள போயிட்டு 1 2 3 இந்த மாதிரி 3 பிளாக் இது பண்ணிட்டு என்ன பண்ணும்? 3 பிளாக்குக்கும் இது என்ன டைப்? சோ இந்த 3 இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா இந்த 3 சார் இப்போ இந்த 3 பிளாக் கிரியேட் பண்ண போது அப்போ ஒரு பிளாக்குக்கு எத்தனை சைஸ் அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும்ல உங்களுக்கு. அப்படிதானே அங்க 1000 எலிமெண்ட்ஸ் கிரியேட் ஆக போகுது. ஒரு எலிமெண்ட் எத்தனை டைப்னா இன்டிஜர் 4 பைட் போடுவீங்க. அப்ப இங்க ஸ்ட்ரிங் எப்படி போடுவேன்? ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்க்கு எவ்வளவு சைஸ் நம்ம சொல்ல முடியுமா? ஹாய்னு போடுவீங்க, ஹலோன்னு போடுவீங்க, ஹவ் ஆர் யூன்னு போடுவீங்க. இன்னும் எவ்வளவு கேரக்டர் சொன்னா போடுவீங்க. இங்க தான் இதான் சேலஞ்ச். சேலஞ்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லிசன் பண்ணுங்க. என்னன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு ஸ்ட்ரிங்னா எதுவுமே நான் போடல. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் ஏதோ ஒரு சைஸ் நினைச்சுக்கிறேன். ஓகேவா? எவ்வளவு சைஸ்னு நினைச்சிட்டு நான் ஒரு என்ன பண்ணிட்டேன்? ஒரு ஜெனரலா ஒரு சைஸை டிக்ளேர் பண்ணேன். இப்போதைக்கு அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே இருக்கும். ஓகேவா? சார் ஹவு மச் சைஸ்? ஹவு மச் சைஸ்? ஹவு மச் சைஸ் ஃபார் ஈச் பிளாக் அப்படின்றது என்னது? நம்மளுடைய ப்ராப்ளம் இப்போதைக்கு. ஸோ அது அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அந்த பாயிண்ட் அப்படியே இருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு சைஸ் தெரிஞ்சிச்சு. நான் ஒரு 3 பிளாக் போட்டேன் அப்படின்னு வைங்களேன். 3 பிளாக் இது ஒரு மெமரி அட்ரஸ் வச்சுக்கோ. 1001 1002 1003 ஃபார் எக்ஸாம்பிள் நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அந்த பிளாக்கோட மெமரி அட்ரஸஸ். இப்போ இதுக்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஜென்ரலா? இது வந்து ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ என்னது? ஆல்ரெடி நல். ஓகேவா? ஆல்ரெடி நல். அப்ப இதுவும் நல், இதுவும் நல், இதுவும் நல் அப்படின்னு வந்துட்டு இருக்குமா? ஓகே, அடுத்து என்ன நடக்கும்?
அடுத்து எனக்கு எஸ்டிஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டதுனால என்ன ஆகும், இது போயிட்டு இங்க இருந்து பாயிண்ட் பண்ண போகுது. போய் இங்க அப்படி பாயிண்ட் பண்ண போகுது. அப்புறம் அவ்வளவுதானா, எஸ்டிஆர்ல இருந்து என்ன பண்ண போகுது, எஸ்டிஆர்ல இருந்து அது போய் அந்த காய் போய் பாயிண்ட் பண்ண போகும். பெர்ஃபெக்ட்டா. இப்போ அடுத்து என்னது, எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோக்கு என்ன பண்றோம், ஹாய்னு கிரியேட் ஆகும். சார் அப்ப என்ன ஆகும், இந்த பிளாக் மட்டும் நான் தனியா எடுக்கிற மாதிரி, இந்த பிளாக் மட்டும் நான் என்ன பண்றேன், தனியா எடுக்கிறேன். இந்த பிளாக் மட்டும் நான் தனியா எடுக்கிறேன். ஓகே, இந்த பிளாக் நம்ம தனியா எடுப்போம். இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதுல அடுத்த லைன் என்ன சொன்னோம், மேல அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்கோம், எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஹை. அப்போ எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோனா என்னது, இதை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண போறோம். இது எஸ்டிஆர், இது வந்து எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோ, இது வந்து எஸ்டிஆர் ஆஃப் ஒன், இது வந்து எஸ்டிஆர் ஆஃப் அப்படிதான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோன்னு போட்டீங்க, இதெல்லாம் நான் இன்னும் தெளிவா சொல்றேன். எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோ போட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த ஜீரோத் லெட்டர் வந்துடும். அடுத்து எஸ்டிஆர் ஆஃப் ஒன்னு போட்டீங்கன்னா இந்த செகண்ட் லெட்டர் வந்துடும். அடுத்து எஸ்டிஆர் ஆஃப் த்ரீன்னு போட்டீங்கன்னா என்ன வந்துடும், இந்த தேர்ட் லெட்டர் வந்துடும். தட் மீன்ஸ் இந்த தேர்ட் லெட்டர் வந்துடும். இப்படி தான் என்ன பண்ண போறீங்க, ஆக்சஸ் பண்றீங்க. இப்போ நான் எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஹைன்னு போடுறேன். ஓகேவா, எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஹைன்னு போடுறேன். அப்போ என்ன நடக்கும் சார், இதுக்குள்ள போயிட்டு ஹாய்ன்றது ஸ்டோர் ஆகுமா, அதுதானே. அப்போ இந்த நல்லன்றது என்ன மாறுன்றீங்க, ஹாயா மாறும், அதானே, அதான் நடக்கும். அடுத்து இது என்ன ஆகும், இது ஹலோ மாறும், இது குட்டா மாறும். ரைட்டா, இதானே இதானே கரெக்டா. ஓகே, இது எப்படி நடக்கும் பாருங்க, இது நடக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். ஆனா இது நடக்க எப்படி சான்ஸ் இருக்கும், இங்க நம்மளுக்கு சைஸே தெரியாம தான் இது என்ன பண்ணுது, கண்டினியூஸா ஒரு மெமரி அலோகேட் பண்ணிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாய் ஹலோ ஹவாரி நான் ஒரு பிளாக்கு நிறைய சைஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அப்ப எப்படி இந்த ஒரு பிளாக் பத்தும். ஓ, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் என்ன ஆகாது, ரன் டைம்ல என்ன மெமரி வேணா என்ன இன்புட் வேணா கொடுக்கலாம். அப்ப இதுக்குள்ள என்ன ஆயிருக்காது, இதுக்குள்ள கண்டென்ட் என்ன ஆயிருக்காது, ஸ்டோர் ஆயிருக்காது. இன்னும் தெளிவா போடுற பாருங்க, இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்காது. அப்ப எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே கவனிங்க, அதான் திங்ஸே இருக்குது. அதாவது பிரிமிட்டிவ்க்கு நம்ம பார்த்தது காமன் தான். பிரிமிட்டிவ் நம்ம பார்த்தோம்ல, பிரிமிட்டிவ் இங்க என்ன பார்த்தோம், பிரிமிட்டிவ் பார்க்கும்போது இந்த இடத்த ஒரு 10-20 கொடுக்குறீங்கன்னா, இப்போ இனிஷியலா என்ன இருக்கு, இது 0 இருக்கு. அடுத்து நான் ஒரு 10-20 அதுக்கு வேல்யூ அசைன் பண்றேன்னா இது என்ன மாறிடும், இது 10 மாறிடும், இது 20 மாறிடும், இது 30 மாறிடும். ஓகேவா, பிகாஸ் இங்க ப்ரீவியஸாவே நான் என்ன பண்ணிட்டேன், 4 பைட்ஸ் தேவை அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா பிரிமிட்டிவ் டேஸ்க்குமே என்ன ஆகும், அதே செல்லில் தான் பிரிமிட்டிவ்க்குமே என்னது, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண செல்லிலேயே தான் வேல்யூஸ் என்ன ஆகும், அலோகேட் ஆகும். ஆனால் ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ஆகாது. ஓகேவா, ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ஆகாது. இன்னும் தெளிவா சொல்ற மாதிரி கவனிங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ஆகாது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கா. ஓ ஸ்டாக், இதுதான் என்னது, ஸ்டாக் மெமரி. ஸ்டாக்ல இருந்து என்ன ஆகுது, ஸ்டாக்ல இருந்து மார்க்ஸ்னு வச்சுக்குமா, எஸ்டிஆர்னு வச்சிருக்கோம். என்னது எஸ்டிஆர்னு வச்சிருக்கோமா, எஸ்டிஆர் எதுல இருந்து இருக்கு, ஸ்டாக்ல இருக்கு. இருந்து இது போகுதா, ஸ்டாக்ல வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இங்க பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க, நான் இதெல்லாம் எடுத்துறேன். எடுத்துறேன். இப்போ நான் கால் பண்றேன், கவனிங்க, கால் பண்றேன் எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு கேட்கிறேன். எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோல என்ன போடுங்க, ஜாவான்றதை போடுங்க அப்படின்றேன். அப்ப என்ன ஆகும், எஸ்டிஆர் இங்க வந்துடும். இதோட ஜீரோத் லொகேஷன் என்னன்னா இது, அதெல்லாம் கூட அக்சஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் சொல்றேன், இதோட ஜீரோ. அப்ப இதுக்கு என்ன வேணும், எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு, இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், ஜாவா அப்படின்னு என்ன ஆகும், ஹீப்ல ஒரு இடத்த என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஹீப்ல ஒரு இடத்த என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிட்டு இங்க இருந்து என்ன பண்ணும், இதை ரெஃபர் பண்ணும். அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் ஒன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், இதோட மெமரி அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, இதுக்கு 00x இதோட மெமரி அட்ரஸ் தான் இங்க ரெஃபரன்ஸ் 1 அப்படின்ற, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் 1 வச்சுங்களேன். இப்போ இங்க நல்லுன்னு இருக்கா, இதுல ரெஃபரன்ஸ் 1 இருக்கு, இதுல ரெஃபர் 2 இருக்கு, இது ரெஃபரன்ஸ் 3 இருக்கு அப்படின்னு வச்சுங்க. தெளிவா அப்படி சொன்னா இங்க பாத்தீங்கன்னா R1 ரெஃபரன்ஸ் 1, இங்க வந்து R2, இங்க ரெஃபரன்ஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேவா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இனிஷியலா எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கும்போது எஸ்டிஆர் ஆஃப் 0 வந்து ஜாவா அப்படின்னு கொடுக்கும்போது இது எஸ்டிஆர் ஆஃப் 0ன்றது ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகும்போது இந்த இடத்த என்னது, இது வெறும் நல்ல தானே இருக்கு, வெறும் நல்ல தானே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இங்க ஜாவான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. அப்போ இங்க பாருங்க,
எப்படி இதோட ரெஃபரன்ஸ்லாம் இது வச்சிருக்கோ, இந்த 3தோட ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இதோட ரெஃபரன்ஸ் இது வச்சிருக்கோம். அப்போ இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இப்படி பாயிண்ட் ஆகும். இப்போ இதுக்கு இதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்போ இப்படி பாயிண்ட் ஆகும். அப்போ இதோட மெமரி அட்ரஸ் என்ன பண்ணியிருக்கும், இது வச்சிருக்கும். ஓகேவா? அடுத்து எஸ்டிஆர் ஆஃப் ஒன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. எஸ்டிஆர் ஆஃப் ஒன் என்ன கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன்னா எஸ்டிஆர் ஆஃப் ஒன்னு எந்த பிளேஸ்க்கு வந்துடும், இந்த ஒன் பிளேஸ். அதுக்குள்ள என்ன இருக்கும், அதுக்குள்ள ஒரு மெமரி, அதுக்குள்ள ஒரு மெமரி அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணணும், ஒரு மெமரி அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். மெமரி அட்ரஸ். இதோட மெமரி அட்ரஸ் இருக்குன்னா இங்க ஒரு ஹாய்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுல, இங்க ஒரு ஹாய்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுல, அதோட மெமரி அட்ரஸ். அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னா திரும்ப குட் அப்படின்னு கொடுக்குறேன்னா என்ன ஆகும், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். குட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு இதோட மெமரி அட்ரஸ் 00y 00z அதோட மெமரி அட்ரஸ் என்ன ஆகும், இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் R1 R2 R3 வச்சுக்கிட்டா இப்படிதான் ஒர்க் ஆகும். அப்போ உங்களுக்கு எஸ்டிஆர் ஆஃப் 0 நீங்க கேக்குறீங்கன்னா அப்போ பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஆர் ஆஃப் 0 அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா, என்ன ஆகும்னா எஸ்டிஆர் எங்க இருக்கு, இங்க இருக்கா. அடுத்து எஸ்டிஆரோட 0th பொசிஷன் என்னது, இந்த பொசிஷன். ஓகேவா? எஸ்டிஆர் ஆஃப் 0th பொசிஷன் என்னது, இந்த பொசிஷன். அப்ப இந்த பொசிஷன்ல என்ன அட்ரஸ் இருக்கு, 00x அப்படின்னு இருக்கும். 00x. அப்ப இங்க இருந்து 00xக்கு போகும்போது என்ன கண்டென்ட் இருக்கு, ஜாவா அப்படின்னு எடுத்துட்டு வரும். அதே மாதிரி இங்க என்னது 00y 0 எனக்கு எஸ்டிஆர் ஆஃப் 1 வேணும் அப்படின்னா எஸ்டிஆர் ஆஃப் 1 வேணும்னா இங்க இருந்து எஸ்டிஆர் ஆஃப் 1னா இந்த லொகேஷன் போயிடும். இது எப்படி போகுதுன்றது நம்ம தெளிவா சொல்றேன். ஓகே, இங்க என்ன அட்ரஸ் இருக்குன்னா இங்க போயிடும். இந்த மாதிரி இப்படி போயிட்டு இப்படி அக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் ஆனும் போது அந்த செல்லுல என்ன ஆகாது, இந்த செல்லுல ஸ்டோர் ஆகாது, வேற ஒரு இடத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் என்ன ஆகும், இதுல ஸ்டோர் ஆகும். வேற ஒரு இடத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் என்ன ஆகும், இங்க ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி வேற ஒரு இடத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு அந்த வேற ரெஃபரன்ஸ் என்ன ஆகும், இங்க ஸ்டோர் ஆகும். இன்னும் டயக்ராமேட்டிக்லாம் போடணும் அப்படின்னா இது ஸ்டாக் மெமரி, இது ஸ்டாக் மெமரி, இங்க இருந்து ஹீப் மெமரி. ஓகேவா? இது ஸ்டாக் மெமரி, இங்க இருந்து ஹீப் மெமரி. இங்க எஸ்டிஆர் இங்க இருக்குன்னா இங்க 3த்துல ரெஃபரன்ஸ் 1 ரெஃபரன்ஸ் 2 ரெஃபரன்ஸ் 3ன்னு இருக்கும். ரெஃபரன்ஸ் 1க்கு ஒரு ஸ்ட்ரிங் 1, ரெஃபரன்ஸ் 1க்கு ஒரு ஸ்ட்ரிங் 2, ரெஃபரன்ஸ் 3க்கு ஒரு ஸ்ட்ரிங் 3 என்ன ஆகும், அலோகேட் ஆகும். இப்படிதான் இருக்கும் மெமரியோட ஸ்ட்ரக்சர். எதுக்கு, ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டைப். புரியுதா? இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங்குக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா, ஆப்ஜெக்ட்டுக்கு கிரியேட் பண்ண ஜென்ரலா எதுவும் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜென்ரல் அதாவது எல்லா கிளாஸுக்குமே ஜாவால இருக்க ஆல் கிளாஸுக்கு டாப் ஆஃப் த கிளாஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, டாப் ஆஃப் த கிளாஸ் ஒன்று இருக்கு. டாப் ஆஃப் த கிளாஸ் பேர் தான் என்னது, ஆப்ஜெக்ட். நீங்க ஜென்ரலா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா இது வந்து ஜென்ரலான அதாவது எல்லா கிளாஸோடைய பேரண்ட் கிளாஸ். ஸோ பேரண்ட் கிளாஸ் ஆஃப் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ், ஆல் த கிளாஸஸ். இதுல வந்து ஒரு பேசிக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். என்னன்னா டு ஸ்ட்ரிங், அடுத்து ஈக்குவல், இந்த மாதிரி காமனான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஜென்ரலா எல்லா மெத்தடுக்கும் காமனா இருக்கணுன்றதுக்காக தட் மீன்ஸ் எல்லா கிளாஸுக்கும் காமனா இருக்குன்றதுக்காக எல்லா கிளாஸோடைய டாப் ஆஃப் த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு ஜாவால. இது எதுக்குள்ள இருக்குன்னு அப்படின்னா ஜாவா டாட் லேங் பேக்கேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருக்கு. இதை நீங்க இம்போர்ட்லாம் பண்ண வேணாம். இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஜாவால இம்போர்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஜாவால இம்போர்ட் ஆகி தான் இருக்கும், இம்போர்ட் ஆகிக்கும். நீங்க ஒன்றும் ஒர்க் பண்ண தேவை. அப்ப இதுக்கு ஜென்ரலா கூட நீங்க என்ன பண்ணலாம், அரேவே கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா ஆப்ஜெக்ட் அதே மாதிரி ARR நியூ ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா பண்ண முடியும். இந்த மாதிரி போட்டா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்க சார் என்ன டைப்ல அப்ப ஸ்டோர் ஆகுனா எனி டைப். நீங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல மட்டும் என்ன பண்ணலாம், எனி டைப் ஆஃப் டேட்டா என்ன பண்ணிக்கலாம், நீங்க எனி டைப் ஆஃப் டேட்டா என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஸ்டோர் எனி டைப் ஆஃப் டேட்டா யூ கேன் ஸ்டோர். செக் பண்ணி பார்க்கலாமா? இது ஒரு ஸ்பெஷல் அரேல எனி டைப் ஆஃப் டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் ஸோ O ஈக்குவல் டு அரே சிம்பிள் பண்ணல, ஆப்ஜெக்ட் O ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட். ஜென்ரலா அரேனாலே ஒரே சிமிலர் டேட்டா டைப் தான். ஆனா இங்க வந்து இது வந்து எல்லாத்துக்குமே டாப் ஆஃப் த கிளாஸ்ன்றதுனால நம்ம எந்த டேட்டா டைப் கொடுத்தாலும் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் கொடுக்குறேன் வச்சுங்களேன், O ஆஃப் 0 அப்படின்னு என்ன கொடுக்குறேன், ஹாய் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து O ஆஃப் 1 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இந்த இடத்த 100 அப்படின்னு கொடுக்குறேன், வேற டேட்டா டைப். O ஆஃப் 2 இந்த இடத்த ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ போயிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணுவோம்னா அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்டில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே போட்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா, அதான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து என்னது ஆப்ஜெக்ட்ஸ்.
அப்போ இங்க பாருங்க இதெல்லாம் என்னது ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ இந்த எஸ்டிஆர் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது இனிஷியலா எல்லாமே அந்த மெமரி அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அது அப்ப நீங்க ஜெனரலா அப்படியே போய் பிரிண்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா பிரிண்ட் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ண அந்த மெமரி அட்ரஸ் பிரிண்ட் பண்ணிடும். ஆனா அரேஸ் டாட் ஆப்ஜெக்ட் போட்டீங்கன்னா என்ன ஆகுனா இந்த மெமரி அட்ரஸுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்குல்ல அதை கரெக்டா பிரிண்ட் பண்ணும். அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டா இன்னும் நான் தெளிவா அடுத்தடுத்த கிளாஸ்ல அடுத்த வீடியோல சொல்றோம். இப்போதைக்கு என்னது அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டா ஜஸ்ட் அது என்ன பண்ணும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஓன் போடுறேன் ஓகேவா பிரிண்ட் பண்றதுக்கு ஓகேவா. இப்போவே பிரிண்ட் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க அந்த மூணுமே வந்து ரொம்ப ஹாய் 100 ட்ரூ ஓகேவா. இதான் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் அரேவா கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து எல்லா கிளாஸோடைய டாப் ஆஃப் த கிளாஸ். அப்ப நீங்க எந்த டைப் போட்டாலும் என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணும். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் பிரிமிட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது இங்க பார்த்த மாதிரி பிரிமிட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து என்னது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் சப்போர்ட் பண்ணும். அடுத்து என்னது இந்த மாதிரி டாப் ஆஃப் த கிளாஸ் இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட்டும் சப்போர்ட் பண்ணும். இன்னொரு என்ன இருக்குல்ல நம்ம யூசர் டிஃபைன்டா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல அதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்றேன்னு வச்சுங்களேன். இன்டீஜர் நேம் இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படி எழுதுறோம். கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும். கன்ஸ்ட்ரக்டர் எழுதி இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட் அரே கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஓகே ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் enable to create அதை வேணா பார்க்கலாமா ஒரு வாட்டி பாருங்க. நான் இப்போ என்ன பண்றேன் எனக்கு ஒரு கிளாஸ் வேணும். ஓகே நீட் ஒன் கிளாஸ் ஜாவா கிளாஸ்ல சிம்பிளா ஒரு கிளாஸ் வேணும் எனக்கு. ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிறேன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஓகே கிளாஸ் ஸ்டூடெண்ட். இதுல வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங் நேம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் நேம் இருக்கு. அது என்ன பண்ண போறோம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றதுனால ஸ்டூடெண்ட் ஆஃப் ஓகே திஸ் டாட் இதெல்லாம் நம்ம ஊப்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா உங்களை எக்ஸாம் பண்ணிடுறேன். திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் நேம் இதெல்லாம் ஊப்ஸ்ல பார்க்கலாம். இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க ஓகேவா. இது சும்மா நான் உங்களுக்கு இதுவும் சப்போர்ட் பண்ணுன்றதுனால சொல்றதுனால உங்களுக்கு எடுத்துருக்கேன். இதை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா going to create a object here. So student equal to new student. என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. So for example 3 okay student new student இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் இத ஸ்டூடண்ட் 3 ஸ்டூடண்ட்டை ஸ்டோர் பண்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிருக்கேனா. இப்போ பாருங்க 3 ஸ்டூடண்ட் நான் டிக்ளேர் பண்ணிட்டு பாருங்க. s equal to new ஸ்டூடெண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்றது. இதெல்லாம் இப்போதைக்கு வருத்தப்படாதீங்க. நான் அடுத்த கிளாஸ் நான் பார்த்துக்கேன் ஓகேவா. ஹாய் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ் போட்டாச்சா. ஸோ சாரி எஸ் ஆஃப் அரே தானே கிரியேட் பண்றோம். எஸ் ஆஃப் 0 ஓகே அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல என்ன வரப்போகுது ஓகேவா. அடுத்து எஸ் ஆஃப் 1க்கு அடுத்து எஸ் ஆஃப் 2க்கு ஓகேவா. எஸ் ஆஃப் 1க்கு போட்டாச்சு. அடுத்து என்னது எஸ் ஆஃப் 2க்கு ஹாய் வச்சிருக்கேன். அடுத்து என்னது ஹலோ என்னது குட்னு வச்சாச்சு. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ். இது நார்மல் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம யூசரா டிஃபைன் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா. அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு இங்க பாருங்க அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கே நான் என்ன பண்ணிருக்கேன் அரேவா டிக்ளேர் பண்ணிருக்கேன். அரேவா டிக்ளேர் பண்ணி 3 ஸ்டூடெண்ட்டை எஸ் ஆஃப் 0ல ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இது ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றது. அதாவது ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றது ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு எஸ் ஆஃப் 0ல போட்டேன். அதாவது இங்க என்னது அப்ப இங்க இருந்து இதான் இதுக்கு பேர் தான் என்னது டேட்டா டைப். இங்க தான் டேட்டா டைப் ஓகேவா. இங்க தான் டேட்டா டைப். அப்போ நம்ம நார்மலா பாருங்க டேட்டா டைப் அரே சிம்பிள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் நியூ டேட்டா டைப் எத்தனை ஸ்டூடெண்ட் ஸ்டோர் பண்ண போறீங்க. இப்போ நார்மலா போடுவோம்ல எஸ் ஆஃப் 0 அப்படி போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணும். அது இப்போதைக்கு விட்டுருங்க ஓகேவா. எஸ் ஆஃப் 1 இது அடுத்து 2வது ஸ்டூடெண்ட் அடுத்து எஸ் ஆஃப் 2 இதுல 3வது ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியாச்சு ஸ்டோர் பண்ணியாச்சா. 3 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியாச்சு ஸ்டோர் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் என்னது ஓகே எஸ் அவுட். இதுவும் எப்படி பிரிண்ட் பண்ணதான் நீங்க ஒரி பண்ணவே தேவையில்ல. இப்போ நான் எஸ் ஆஃப் 0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். எஸ் ஆஃப் 0ல இருக்க என்னது நேமே எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நேம் போட்டிங்கன்னா மாதிரி கிடைச்சு ஓகேவா. ஹாய்னு வந்துருச்சா. எஸ் ஆஃப் 0ல என்ன வச்சிருக்கேன் ஹாய். இப்போதைக்கு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கும் என்ன பண்ண முடியுது என்னால ரேவா கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியுது. அதான் எங்க பாயிண்ட். அதை தான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நம்ம யூசரா கிரியேட் பண்ற கிளாஸுக்கும் என்ன பண்றது அரே கிரியேட் பண்ண முடியுது. அடுத்து என்னது இந்த மாதிரி எல்லா கிளாஸ் இந்த மாதிரி இது வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் டாப் கிளாஸா இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும்
கிரியேட் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னது அரே ஆப்ஜெக்ட்ஸ். இது எல்லாமே என்னது ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இந்த மாதிரி யூசர் டிஃபைன்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் கிரியேட் பண்ண முடியுது. டாப் ஆஃப் த கிளாஸ் இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கும் கிரியேட் பண்ண முடியுது. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் கிரியேட் பண்ண முடியுது. அடுத்து நம்மளுடைய பிரிமிட்டிவ் டைப்ஸ்க்கும் கிரியேட் பண்ண முடியுது. அதே மாதிரி அரேஸ் வந்து என்னது எல்லாத்துக்குமே என்ன ஆகும் சப்போர்ட் ஆகும். எல்லாத்துக்குமே என்ன ஆகும் சப்போர்ட் ஆகும். இப்போ நான் இங்க ஸ்ட்ரிங்குக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் ஒன்ல அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி தான் எங்க ஆகும் இங்கேயும் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோர் ஆகும். அந்த செல்குள்ளேயே ஸ்டோர் ஆகாது. செல்ல ரெஃபரன்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். அதை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் அடுத்த ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரிங்குக்கு சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன ஆகுது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இங்க இன்னொரு ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ண போறோம். ஓகேவா? நல்லா கவனிங்க. இதுல இன்னொரு ஒரு சேஞ்ச் மட்டும் ஒன்று பண்ண போறேன். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன எடுக்கல, நான் கிளாஸ் எடுத்துக்கல. ஓகே, இதுல இந்த இடத்துல இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை டெலீட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் y equal to new object of இந்த மாதிரி போட்டோம்ல. இந்த மாதிரி போடும்போது எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் என்ன பண்றேன், ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் என்ன மாத்துறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கர் மாத்திக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கர் மாத்திக்கிட்டு இப்போ பாருங்க o of 0 அப்படின்னு கொடுத்துட்டு ஹாய்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இப்போ நான் என்ன பண்றேன், o of 1ன்னு கொடுக்குறேன். o of 1 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு s out of o of 1 எனக்கு வேணும். அது o அப்படியே வேணும். arrays dot string of o வேணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா என்ன வருது பாருங்க. எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மைன் அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன். அந்த பாயிண்ட் பாருங்க. இது என்ன வந்திருக்கு, அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? என்ன எரர் வந்திருக்கு, அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன். அரே ஸ்டோர் அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன். அது எதுக்கு வருது அப்படின்னா பாருங்க, இது வந்து ஆப்ஜெக்ட் தானே, ஒர்க் பண்றது வந்து ஆப்ஜெக்ட் தானே. ஆனா டைப் வந்து என்னது, ஈவன் தோ நம்ம இங்க ஆப்ஜெக்ட் போட்டாலும் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன போட்டிருக்கோம், ஸ்ட்ரிங் போட்டிருக்கோம். அப்போ அது ஸ்ட்ரிங் மட்டும் தான் என்ன பண்ணும், அக்சஸ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி வேற எதனா ஒரு நீங்க டேட்டாவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஈவன் தோ இந்த மாதிரி இதுல கொடுத்துட்டீங்கனாலும் அதுக்கு பேர் என்னது, இட்ஸ் த்ரோன் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன் பேர் என்ன கேட்பாங்க. இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். இதுவும் அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன் நான் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் பேர் என்னது, அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பார்ட் 1 வீடியோ. இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு அரேஸ்ல. அதை நம்ம பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் அரே எதுக்கு, எப்படி அரேனா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அந்த ரெப்ரசன்டேஷன்ல ஈச் கோட் என்னன்னு பார்த்தோம். அந்த ஒரு லைன் எப்படி நடக்கும், மெமரியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அரே பிரிமிட்டிவ்லும் சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், என்னது ஸ்ட்ரிங்குக்கும் சப்போர்ட் பண்ணும், நம்ம யூசர் டிஃபைன் பண்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். மாதிரி ஆல் த இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த பார்ட் 1 வீடியோல பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு. வில் பி டிஸ்கஸ் இன் த பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த வீடியோ. இஃப் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். எதனா டவுட் இருந்தா என்னது கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.